குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வந்து வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு புதுசாக லோக்கல் ட்ரெயின் விட்றாங்க. எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் விட்றாங்க. நம்ம அதை போய் ட்ராவல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் வேளச்சேரியிலேருந்து சென்னை பீச் வரைக்கும் போய் அதுவும் போய் பார்ப்போம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க போகலாம். ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. வாங்க அப்படி போவோம். அடுத்தது என்னென்ன ஸ்டாப்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரெக்டாக இங்கே பரங்கிமலைலேருந்து 11:05க்கு ட்ரெயின் இங்கேருந்து மூவ் ஆகும். அதே மாதிரி ஆன் டைமில் இங்கேருந்து மூவ் ஆகிடுச்சு. அடுத்து எந்தெந்த ஸ்டாப்பு நிற்கிது, எது தாண்டி போகுதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரெயின் இந்த சைடில் லோக்கல் ட்ரெயின் வரத்துக்கு 17லேருந்து 18 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. சில லேண்ட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் போயிருந்து இப்போ தான் ஒரு வழியாக இந்த 2026 தான் இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வேளச்சேரியிலேருந்து தான் போகணும். ஏன்னா நான் வேளச்சேரியில் தான் இப்போ ரூமில் இருந்தேன். நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரிக்கு கிளம்பியாச்சு லோக்கல் ட்ரெயினில். இன்றைக்கி தான் இந்த ட்ரெயினை ஆரம்பிச்சிருக்காங்க. வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட். நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் நம்ம இப்போ வேளச்சேரிக்கு கிளம்பி போயின்னு இருக்கோம். நான் காலேஜுக்கு வேளச்சேரியிலேருந்து தான் போவேன். வேளச்சேரிக்கு அப்புறமா ட்ராக் போவோம். ஆனால் ட்ரெயினில் எதுவும் போய் நான் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பரங்கிமலைலேருந்து அடுத்த ஸ்டாப் வந்து ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பொய்திவாக்கம், அதுக்கப்புறம் வேளச்சேரி. ஆனால் நான் இந்த ட்ரெயினில் போனப்போ ஆதம்பாக்கத்தில் ட்ரெயின் நிற்கவே இல்லை. டேரெக்டாக பொய்திவாக்கத்தில் நின்றுச்சு. லாஸ்ட்டு வேளச்சேரி தான். போகிற வரை நிறையா பில்டிங்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரி மாதிரி போய் நின்றுச்சு. நான் பார்த்தோம். பக்கத்தில் மெட்ரோ ஒர்க் போயின்னு இருக்குது. அதே மாதிரிங்க ஆதம்பாக்கமும் நிற்கல. டைரெக்டாக பொய்திவாக்கத்தில் தான் நிற்கிது. பொய்திவாக்கம் அங்கே ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு அங்கேருந்து டைரெக்டாக வேளச்சேரி கிளம்பிடுச்சு. வேளச்சேரி தான் லாஸ்ட் ஸ்டாப். வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து சென்னை பீச் வரைக்கும் டெய்லி 40+ ட்ரெயின் இருக்குது அப் அண்ட் டவுன். ஆனால் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி, இன்னும் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மொத்தமே 6 ட்ரெயின் தான் அப் அண்ட் டவுன். 3 வரத்து ஒரு 3 ட்ரெயின், திருப்பி போகிறது ஒரு 3 ட்ரெயின் அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. டைம் டேபிள் பார்த்துட்டு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். சரி, அப்படியே இந்த மட்டும் தான் நம்ம அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம். அப்படியே வேளச்சேரியிலேருந்து எனக்கு பார்ட் 1 கிட்ட நான் பார்ட் 1 வரைக்கும் அது ஒரு வீடியோ எடுத்து அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது அப்புறமேட்டு வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம். ஏன்னா இந்த ட்ரெயின் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிது, மார்ச் 14. போகிற வழி ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங், மல்டி ஸ்டோரிஸ் பில்டிங், ஐடிஐ ஆஃபீஸு. அதே மாதிரி ட்ரெயினில் நான் மட்டும் தான் இருக்கேன்னு. நானா நிறைய பெருசாக ரீச் ஆகலை. இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. போக போக ரீச் ஆகும். ஒரு பெருசாக கூட்டம் இல்லை. நான் ஏறின கமெண்ட்மெண்ட்டில் நான் ஒரு 4 பேர் தான் இருந்தோமே. இதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது. ஏன்னா வேளச்சேரியிலேருந்து நம்ம பரங்கிமலை போகிறதுக்கு மெட்ரோ அந்த மாதிரி எதுவும் வசதியும் இல்லை. ஆட்டோவை அப்படின்னு பார்த்தா கூட 150 ரூபாலேருந்து 200 கிட்ட வந்துடும். ஆனால் இப்போ இங்கேருந்து அங்கே வரத்துக்கே ஒரு 5 ரூபா தான் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி வரத்துக்கு. ஆனால் இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேளச்சேரி வந்துட்டோம். இது வேளச்சேரி போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேளச்சேரியிலேருந்து நம்ம பார்ட் 1 போவோம். அந்த வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ. பை பாய்.